தரங்கம்பாடி அடுத்த சாத்தாங்குடியில் பார்த்திபன் என்கின்ற இளைஞரும் அவர் காதலித்த பெண்ணும் ஒரே இடத்தில் தூக்கில் தொங்கியவாறு சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது ஆணவ கொலை என்ற சந்தேகத்திலே அவரது பெற்றோர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். காவல்துறை அது தொடர்பாக விசாரணை செய்திருக்கிறது. பார்த்திபனை அந்த பெண்ணுடைய பெற்றோரும் உறவினர்களும் அதற்கு முன்தினம் தாக்கி இருக்கிறார்கள். அது தொடர்பாக காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் உண்மை என்ன வெளிவருகிறதோ அதன் அடிப்படையில் நாங்கள் வழக்கை மாற்றுகிறோம் என்று காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையிலே எந்தவித பக்கச்சார்பும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த இடத்துக்கு சென்று பெற்றோர்களை சந்தித்தேன். அந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தையும் நான் பார்வையிட்டேன். அங்கே இருக்கிற நிலையை நேரிலே கண்டறிந்து இப்பொழுது மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அது தொடர்பாக பேசியிருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அந்த வழக்கு ஏற்கனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்பட்டிருக்கிறது பெற்றோருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த பெற்றோர் அவர்களுக்கு உறவினர்கள் யாருக்கும் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு குடியிருக்க இடம் வழங்கப்பட வேண்டும். அவற்றையும் நான் நிச்சயம் செய்து தருகிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே தொடர்ந்து எந்தவித சமூக பதற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான வழக்குகளை கூர்மைப்படுத்தி அந்த சமூகங்களிடையே நிரந்தரமான பகையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் மாவட்ட ஆட்சியரிடத்திலே அளித்திருக்கின்றேன். அந்த பகுதி என்பது ஏற்கனவே சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி. அவர்களெல்லாம் வேறு பகுதியிலே குடியிருந்தார்கள். சுனாமியால் தாக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த பகுதியில் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே பலருக்கும் பட்டா கிடையாது. ஏற்கனவே அது தொடர்பான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி இருக்கிறது. எனவே அங்கே பட்டா வழங்க வேண்டும், அதை உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மாவட்ட ஆட்சியரிடத்திலே முன்வைத்தேன். அதையும் நான் செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த பகுதியில் மட்டுமல்ல, பல இடங்களிலுமே தாட்கோ கடன்கள் கிடைப்பதிலே இருக்கின்ற இடர்பாடுகளையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக எங்களுடைய துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களிடத்திலும் எடுத்து கூறுவதாக கூறியிருக்கின்றேன். இந்த மயிலாடுதுறை மாவட்டம் என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கென ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லை. இந்த பகுதி மட்டுமல்ல, இதனுடைய வடக்கு பகுதியிலே பார்த்தால் கொள்ளிடம் வரை இது நீண்டிருக்கிறது. அங்கே யாராவது உடம்பு சரியில்லை என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குத்தான் போக வேண்டும், அல்லது திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. சிதம்பரத்திலே இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது தனியாரிடமிருந்து அரசு கையகப்படுத்தியதற்கு பிறகு அது எந்த வித முன்னேற்றமும் காணவில்லை. எனவே அதற்கு எந்த வசதியுமே இல்லை. எனவே ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் தனிக்கவனம் செலுத்தி மயிலாடுதுறை ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை உருவாக்கி தர வேண்டும் என்று ஊடக வாயிலாகவும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இது தொடர்பாக நேரடியாக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலும் நேரடியாக சந்தித்து வலியுறுத்துவேன். இந்த பகுதியிலே இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. குறிப்பாக இங்கே அமைக்கப்பட இருக்கின்ற மாவட்ட நூலகத்துக்கு நூலக தந்தை எஸ்ஆர் ரங்கநாதன் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. எஸ்ஆர் ரங்கநாதன் உலக புகழ்பெற்ற நூலக இயக்கத்தினுடைய நிறுவனர். நூலக பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு ஏற்படுத்தியவர். அவரது பெயரிலே இந்த நூலகம் அமைந்தால் சிறப்பாக இருக்கும். அதையும் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடத்திலே வேண்டுகோளாக வைக்க இருக்கின்றேன்.